ஆனா அந்த பையன் கார்த்தி இருக்கான்ல, அவன் மாசம் மாசம் கரெக்டா இஎம்ஐ கட்டணும்ல. அதை யோசிச்சாதான் எனக்கு வயித்த கலக்குது. அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவாங்க. என்ன இருந்தாலும் இது அவன் கௌரவ பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் அவன் கரெக்டா இஎம்ஐ கட்டிடுவான். அது மட்டும் இல்லாம இதனால சத்யாவுக்கும் கார்த்தி மேல இருக்கிற கோவம் குறையுங்க. நீ என்ன ஆதர சொல்ற? ஆமாங்க, புருஷன் வாங்கி கொடுத்த ஏசில தூங்குறதுனால ஒரு வைஃபா அதை நினைச்சு சத்யா ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த சந்தோஷத்துல கார்த்தி மேல அவளுக்கு இருக்கிற கோவம் கொஞ்சம் குறையும். அப்படிங்கிற? ஆமா, சத்யாவும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த ஏசியே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓ சூப்பர்ல. ஆமாங்க, கார்த்தி வாங்கிட்டு வர அந்த ஏசில இருந்து சிலு சிலுன்னு வர அந்த குளிர் காத்து சத்யா மேல படும்போது அவளுக்கு கார்த்தியோட அன்பும் பாசமும் புரியுங்க. அவளுக்காக கார்த்தி எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான்னு நினைச்சு அவ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. சத்யாவோட மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த கோவ நெருப்ப ஏசியோட குளிர் காத்து அணைச்சிரும். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, நான் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையான்னு. ஏதாவது ஆயிடுச்சா என்ன? நமக்கு மட்டும் ஏங்க என்னங்க ஆச்சு? எதோ பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஆதர, நம்ம ரூம்ல இருக்கிற ஏசி நான் வாங்கினதுதான். இதுல இருந்தும் ஜில்லுன்னு தான் காத்து வருது, உன் மேல படுது. ஆனா என்னோட அன்பும் பாசமும் உனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்ச மாதிரியே தெரியலையே. நீ என்ன ரொமான்டிக்கா லுக் விட்டு லவ் பண்ணதே இல்ல. அதான் யோசிச்சேன், ஜில்லுன்னு காத்து வருதா இல்லன்னு செக் பண்ண. ஹலோ பாஸ், ஒரே நிமிஷம் இருங்க. என்ன? நான் ஒண்ணு உங்ககிட்ட ஏசி வேணும், ஏசி இல்லாம எனக்கு தூக்கம் வராது, ஏசி இருந்தாதான் நான் உங்க கூட வாழ்வேன்னு நான் சண்டை போட்டேனா? இல்லையே, இல்லவே இல்ல. நம்ம பிரச்சனை வேற, சத்யா பிரச்சனை வேற. அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகல ஆதர, நீ தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ற. இப்போ அது பிரச்சனை வேற வேறதான். ஆனா ஏசி ஒண்ணுதானே.